உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க அஞ்சலியை எவ்வளவு பாசத்தோடு வளர்த்திருந்தாலும் அவங்களோட அப்பா அம்மா வந்து கேட்கும்போது அவங்க கிட்ட குழந்தைய நீங்க கொடுத்துதான் ஆகணும். கொடுக்க மாட்டேன்னா மறுக்க முடியாது. புரியுதா? சார், நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும் சார். சொல்லுங்க. உண்மையிலேயே இவங்க தான் அஞ்சலியோட அப்பா அம்மாவான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், அஞ்சலியோட அப்பா அம்மா இவங்க தாங்கிறதுக்கு பெரிய எவிடன்ஸ் ஒண்ணுமே இல்ல சார். சும்மா வாய் வார்த்தையாதான் நாங்க அஞ்சலியோட அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க தான் அஞ்சலியோட சொந்த அப்பா அம்மா இல்லைங்கிறதுக்கு அதை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களா? மை இன்ஸ்டிங்க்ட் சார், ஒரு அப்பாவோட இன்ஸ்டிங்க்ட் சார். என்கிட்ட இப்போ எந்த எவிடன்ஸும் இல்ல. எனக்கு சார் ஒன் டே மட்டும் டைம் கொடுங்க சார். நான் அதுக்குள்ள எப்பயாவது எவிடன்ஸ் ரெடி பண்ணிடுறேன். எவிடன்ஸ் ரெடி பண்ணி இவங்க அஞ்சலியோட சொந்த அப்பா அம்மா இல்லன்னு ப்ரூவ் பண்றேன் சார். ஓகே, பர்மிஷன் கிராண்டட். அஞ்சலியோட டீடைல்ஸ் இதுல இருக்கு. அஞ்சலிய மலர்கொடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நர்ஸ் தான் கை குழந்தையா இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த நர்ஸ் பேர் என்னன்னு மென்ஷன் ஆயிருக்கா மேடம்? பேரு வெண்ணிலா. எந்த இயர் கொண்டு வந்து விட்டாங்க? 2018 டிசம்பர். டேட் கரெக்டா தெரியல. மத்தபடி வேற எந்த டீடைலும் இல்ல சுடர். அஞ்சலி மலர்கொடிங்கிற ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்கா. நாம இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெண்ணிலாங்கிற நர்ஸ் கிட்ட விசாரிச்சோன்னா அஞ்சலியோட ஒரிஜினல் அப்பா அம்மா யாருங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே மேடம், பரவாயில்ல, எனக்கு இந்த டீடைல்ஸே போதும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் கிளம்புறேன். சுடர், மலர்கொடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன் மேம். தெரியுது. நான் உங்க நம்பரை சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். சொல்லுங்க மேடம், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரிட்டையர் ஆன வெண்ணிலா நர்ஸ பத்தி அன்னைக்கு கேட்டிருந்தீங்கல்ல, அவங்க அட்ரஸ் இப்ப கிடைச்சிருக்கு மேடம். அப்படியா? சரி சொல்லுங்க, நான் அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். பாட்டி. என்ன அபி? அஞ்சலியோட உண்மையான அம்மா அப்பா யாருன்னு இன்னைக்கு கோர்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களா? ஆமாம்மா. ஒருவேளை நம்ம அஞ்சலிக்கு அவங்க தான் உண்மையான அப்பா அம்மான்னு கன்ஃபார்ம் ஆயிட்டா அஞ்சலி நம்ம வீட்டுக்கு வரமாட்டாளா பாட்டி? அவங்க கூடயே போயிடுவாளா? அப்படிலாம் இல்லப்பா. பொய் சொல்லாதீங்க பாட்டி, எங்களுக்கு தெரியும். கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குதோ அதுதானே எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அப்போ அஞ்சலியோட பேரண்ட்ஸ் அவங்க தானே கோர்ட் டிசைட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டா நம்ம எப்படி அதை மீற முடியும்? அஞ்சலி அவங்க கூட தானே போவா. அப்படிலாம் எதுவும் நடக்கவே நடக்காது. பாட்டி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தாமா இருக்கேன். நிச்சயமா சாமி நம்மளை கைவிடாது. நீங்களும் அஞ்சலி நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கங்க. அஞ்சலி நம்மளை விட்டு போகவே மாட்டா. நாங்களும் சாமியை வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம் பாட்டி. ஆனாலும் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அஞ்சலி நம்ம வீட்டை விட்டு போய் 1 டே ஆயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் அவளை பார்க்கணும் போல இருக்கு பாட்டி. ஆமாம் பாட்டி, நாங்க அஞ்சலியை விட்டு எப்பவும் பிரிஞ்சதே கிடையாது. இப்போ அவ எங்க கூட இல்லாம இருக்கிறது என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. நாங்க அவளை பார்க்கணும் பாட்டி. அப்படிலாம் நாம நினைச்சதும் போய் அஞ்சலிய பார்க்க முடியாது காவியா. நேத்து நாம எல்லாரும் ஒன்னா போகும்போது அந்த போலீஸ் அங்கிள் என்ன சொன்னாருன்னு கவனிச்சிங்கல்ல? கோர்ட்டோட ஆர்டர் வராம நாம அஞ்சலிய பார்க்க போனா தப்பாயிடும். கோர்ட்டோட ஆர்டர் வராம நாம அஞ்சலிய பார்க்க போனா அது தப்பாயிடும். அதெல்லாம் பாத்துக்கலாம் பாட்டி. நாங்க வேணா அந்த போலீஸ் அங்கிள் கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறோம். அவர் கண்டிப்பா அஞ்சலி பார்க்க ஒத்துப்பாரு. ப்ளீஸ் பாட்டி.
எங்களை அஞ்சலி இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே புரியலம்மா எனக்கு. பாட்டி, நீங்க எப்படி சொன்னாலும் எங்களுக்கு புரியாது. நாங்க அஞ்சலியை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அவளை பார்க்காம எங்களால இருக்க முடியாது. பெரியவங்க போனதானே பிரச்சனை. சின்ன பசங்க நாங்க போறதுல என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பாட்டி. நீங்க அஞ்சலியை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் சொன்னா கேட்கவா போறீங்க? சரி, நான் அஞ்சலிக்கு சாப்பாடு கட்டி தரேன். அதை எடுத்துட்டு போய் அவளை பார்த்துட்டு அவளையும் சாப்பிட வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன். சரிங்க பாட்டி. ம். ரம்யா, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? பக்கத்துல தான் சுடறம்மா. ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம். ஆ, சுடறம்மா, 10 நிமிஷம் தான், போயிடலாம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல ரம்யா, இது வெறும் 10 நிமிஷத்துல முடியற பிரச்சனையே இல்ல. அந்த நர்ஸ் வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லி அஞ்சலி பழைய மாதிரி நம்ம வீட்ல இருக்கணும். சச்சு தீர்ப்பு எழுதணும். அந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். புரியுதுமா, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. எல்லாம் நமக்கு சாதகமா நடக்குமா? ஐயோ ரம்யா, மணி 11:30 ஆக போகுது. இந்நேரத்துக்கு டியூட்டி ஷிஃப்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கல்ல? 1 மணிக்கு தாம்மா ஷிஃப்ட். இவ்வளவு சீக்கிரத்துல போயிருக்க மாட்டாங்க. எதுக்கும் கொஞ்சம் சீக்கிரம் போக ரம்யா. இதோ வந்துட்டோம்மா, பக்கத்துல வந்துட்டோம். ஆ, ஹலோ ஹலோ, நான் மலர்கொடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். நான் முக்கியமான வேலையில இருக்கேன். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசுங்க. மேடம், நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்ன முக்கியமான விஷயம்? அஞ்சலிங்கிற குழந்தைய ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டாங்கல்ல ஒரு நர்ஸ். ஆமா, அவங்கள தேடி சுடர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க மேடம். மனோ, ஆ, மனோ, டைம் ஆகுது மனோ. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே மேடம். எழில், நீ உள்ள போ. ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வா. ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்ச போது நம்ம ஆளுங்க அட்ரஸ் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.